வணக்கம். மறுநாள் பொழுது விடிந்தது. போஜராஜன் கண்விழித்து காலை கடன் முடித்தார். தெய்வங்களை வணங்கிவிட்டு நவரத்ன சிம்மாசனம் இருக்கும் கொலுமண்டபம் சென்றார். சிம்மாசன படிகளில் ஏறினார். 27வது படியில் இருந்த மாணிக்கவல்லி பதுமை அவரை தடுத்து நிறுத்தியது. விக்ரமாதித்யரது சாகச கதை ஒன்றை சொல்லத் தொடங்கியது. அப்போது விக்ரமாதித்யர் நாடு 6 மாத ஆட்சி நடத்தி வந்தார். ஒரு நாள் தனதத்தன் செட்டி என்னும் ரத்தின வியாபாரி அரச சபைக்கு வந்தார். அவரை காட்டிலும் பெரிய ரத்தின வியாபாரி வேறு எவரும் இல்லை. அதோடு அவர்தான் ரத்தின வியாபாரிகள் சங்க தலைவரும் கூட. அவரிடம் இருக்கும் ரத்தினங்களின் மதிப்பு அவருக்கே தெரியாது. சபைக்கு வந்து அவரை வரவேற்று உபசரித்த விக்ரமாதித்யர் அவர் வந்த காரணம் என்னவென்று கேட்டார். அரசே, எனக்கு அளவற்ற செல்வம் இருந்தும் அதனால் நாட்டு மக்களுக்கு என்ன பயன்? சரி, யாருக்காவது உதவி செய்யலாம் என்று நினைத்தாலும் தங்களது மேலான ஆட்சியில் எவரும் என் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக தெரியவில்லை. ஏனெனில் எல்லோருமே நிறைவான உள்ளத்தோடு இருக்கின்றனர். ஆகையால் என்னிடம் உள்ள ரத்தினங்களை எல்லாம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தாங்கள்தான் அதற்கு ஏதாவது யோசனை கூற வேண்டும் என்று எதையோ கூறிக்கொண்டிருந்தார். உன்னிடம் எத்தனை ரத்தின கற்கள் உள்ளன என்று கேட்டார் விக்ரமாதித்யர். பல வகையான ரத்தினங்கள் உள்ளன. அவற்றில் சில அமாவாசை இருளில் கூட ஒரு காது தூரம் வரை ஒளி வீசக்கூடியவை என்றார் வியாபாரி. அத்தகைய உயர் ரக ரத்தினங்கள் மட்டும் எவ்வளவு உள்ளன என்று கேட்டார் விக்ரமாதித்யர். எவ்வளவு என்று எனக்கு சரியாக தெரியாது. அதை என்னுடைய கணக்கரை தான் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். பெரும்பாலும் அந்த மாதிரியான உயர் ரக ரத்தினங்கள் ஒரு கப்பல் நிறைவும் அளவு இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றார் தனதத்தன் செட்டி. சரி, அந்த ரத்தினங்களின் விலை மதிப்பு தான் எவ்வளவு என்று கேட்ட விக்ரமாதித்யரிடம், அந்த ரத்தினங்களின் விலை மதிப்பு எல்லாம் வாங்குபவர்களின் மதிப்பை பொறுத்துதான் உள்ளது. ஆயினும் தாங்கள் கேட்பதால் சொல்கிறேன். என்னை போன்ற மற்றொரு வியாபாரியிடம் நீங்கள் விசாரித்தாலும் சரியாக இருக்க வேண்டும் அல்லவா? அது ஒவ்வொன்றும் 1 லட்சம் பெறும் என்றார் தனதத்தன் செட்டி. அவற்றை நான் பார்க்க முடியுமா? விக்ரமாதித்யர் கேட்டார். முடியாமல் என்ன, என்னுடன் அரண்மனை சேவகர்களை அனுப்புங்கள். ஒரு வண்டி நிறைய கொடுத்து அனுப்புகிறேன் என்றார் தனதத்தன் செட்டி. அவ்வளவு தேவையில்லை, பார்ப்பதற்காக தானே 10 ரத்தினங்களை மட்டும் அனுப்பினால் போதும் என்றார் விக்ரமாதித்யர். நன்றி மகாராஜா, சேவகர்களை அனுப்பி வையுங்கள், அவர்களிடம் கொடுத்து அனுப்புகிறேன் என்றார் தனதத்தன் செட்டி. சேவகர்களை எங்கே அனுப்ப வேண்டும் என்று விக்ரமாதித்யர் கேட்க, அவை அனைத்தும் சம்மகபுரியில் உள்ள கிளைக்கடையில் உள்ளன. ஆகையால் அங்கே சேவகர்களை அனுப்பி வைத்தால் நல்லது என்று சொல்லிவிட்டு தனதத்தன் செட்டி விடைபெற்று சென்றார். தனதத்தன் சென்ற பிறகு விக்ரமாதித்யர் பட்டியிடம் இந்த செட்டி எதற்காக இங்கே வந்தார் என்று கேட்டார். சம்பகபுரியில் உள்ள ரத்தினங்களை எல்லாம் நகரத்துக்கு பத்திரமாக கொண்டு வருவதற்கு அரண்மனை சேவகர்களை பயன்படுத்தி கொள்ளதான் இங்கு வந்தார் என்றார் பட்டி. அதை அவர் நேரடியாக சொல்லி இருக்கலாமே என்றார் விக்ரமாதித்யர். அப்படி சொல்வதாக இருந்தால் அவர் இவ்வளவு பெரிய வியாபாரியாக ஆயிருக்க முடியாது என்றார் பட்டி. அவர் ரத்தினங்களை அனுப்பி வைக்கட்டும், பார்க்கலாம். சம்மகபுரிக்கு நம் சேவகர்கள் 5 பேரை அனுப்பி ரத்தினங்களை வாங்கி கொண்டு 7 நாட்களுக்குள் திரும்பி வரும்படி சொல் என்றார் விக்ரமாதித்யர். அதன்படி 5 சேவகர்களை சம்பகபுரிக்கு அனுப்பி வைத்தார் பட்டி. சம்மகபுரியில் 5 சேவகர்களிடம் 10 ரத்தினங்களை கொடுத்து தானும் அவர்களுடன் புறப்பட்டு வந்தார் தனதத்தன் செட்டி. வரும் வழியில் ஆறு குறுக்கிட்டது. 2 கரைகளிலும் வெள்ளம் புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் அதை கடக்க இயலாமல் கரையிலேயே 6 நாட்கள் சேவகர்களும் செட்டியும் தங்கியிருந்தனர். 7வது நாள் அரச சபைக்கு வர வேண்டும் என்பது அரச கட்டளை. ஆகையால் சேவகர்கள் ஆற்றை கடக்க அவசரப்பட்டனர். ஆகவே ஒரு படகுக்காரனை தேடி பிடித்து தங்களை அக்கரையில் கொண்டு போய் விடுமாறு கேட்டுக்கொண்டனர். அதற்கு கட்டணமாக 5 ரத்தினங்களை தருவதாக சேவகர்கள் கூறினார்கள். படகோட்டி அதற்கு சம்மதித்து அவர்களை படகில் ஏற்றிக்கொண்டு படகை செலுத்தினார். ஆற்றின் மத்தியில் படகு செல்லும் போது வெள்ளப்பெருக்கால் படகு கவிழ்ந்து விடும் போல் இருந்தது. அதை அறிந்த படகோட்டி கங்காதேவியை வணங்கி தான் மட்டும் ஆற்றில் குதித்து விடுவதாகவும் மற்றவர்கள் உயிரை காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டு ஆற்றில் குதித்து விட்டார். அப்பொழுது கங்காதேவி தோன்றி படகோட்டியை கையில் ஏந்து மறுபடியும் அவரை படகில் சேர்ப்பித்து படகையும் பத்திரமாக கரை சேர்த்தாள். கரைக்கு வந்து சேர்ந்ததும் படகோட்டியிடம், உன்னுடைய உதவியால் நாங்கள் உயிர் பிழைத்தோம். உனக்கு தருவதாக சொன்ன 5 ரத்தினங்களை நீ அரச சபையில் வந்து பெற்றுக்கொண்டால் உன்னுடைய பெருமை எல்லோருக்கும் தெரியும் என்று சொல்லி அவரையும் உடன் அழைத்து கொண்டு அரச சபைக்கு சென்றார் தனதத்தன் செட்டி. விக்ரமாதித்யர் அந்த ரத்தினங்களை பார்த்து மகிழ்ந்து படகோட்டிக்கு 5 ரத்தினங்களையும் சேவகர்கள் 5ருக்கும் ஆளுக்கு 1 ரத்தினத்தையும் பரிசளித்து பாராட்டினார். தனதத்தன் செட்டிக்கு அந்த ரத்தினங்களின் விலையை கொடுத்து அனுப்பினார்.
வியாபாரத்திலேயே குறியாக இருந்த தனதத்தன் செட்டி நல்ல லாபம் அடைந்தார். விக்ரமாதித்யரோ எதையும் பொருட்படுத்தவில்லை. மிகவும் பெருந்தன்மையுடன் நடந்தார். இது அவருடைய குண இயல்பாகும். இவ்விதம் கதையை கூறி முடித்த பதுமை, விலை மதிப்பற்ற ரத்ன கற்களை மனமுவந்து தன்னுடைய சேவகர்களுக்கு அளித்திடும் மனம் விக்ரமாதித்யருக்கு இருந்தது போல போஜராஜனே உங்களுக்கும் இருக்குமானால் தாராளமாக இந்த சிம்மாசனத்தில் ஏறி அமரலாம் என்று கூறியது மாணிக்கவல்லி பதுமை. அதற்குள் பொழுது போய் இருள் சூழ ஆரம்பிக்கவே போஜராஜன் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி அரண்மனை அந்தப்புறம் சென்றார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.